Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா நம்மளோட டயட் பத்தி கேட்டிருந்தீங்க. அடுத்து வந்து நான் ஓட்ஸ் டயட் வந்து ஆரம்பிக்கிறதா ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான பதில் நான் கொடுக்கணும். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. கூடவே பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அன்னைக்கு நடந்த ஒரு குட்டி vlog உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் என்னோட வெயிட் காட்டினப்போ நீங்கள் வெயிட் மிஷினில் பார்த்தீங்களே என்னோட வெயிட் வந்து ஏறி இறங்கி அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஏன் என்னன்னலாம் நமக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 days வந்து நல்லா சாப்பிட்டேனா. ஓகே, இப்போ நான் சொன்னேன் அந்த ஈஸ்டர்லாம் வந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டேனா. சாப்பிட்டுட்டு பெருசாக வந்து ஸ்வீட்டெல்லாம் எடுக்கலை. மற்றபடி நான் நார்மலாக சாப்பிட்டேன். சோறு அந்த மாதிரி தோசை அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு காலையில் என்னோட வெயிட் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ வெயிட் வந்து பார்த்துக்கோங்க. இதில் எது உண்மையான வெயிட் என்ன எது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரில. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் நம்மளோட பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வெயிட் மிஷின் வாங்குறதுக்கான ஒரு பட்ஜெட் கிடையாது. நீங்கள் நினைக்கல அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறப்போ லட்சங்கள்ல லோன் இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம நினைச்ச நேரத்துக்கு ஒரு 50 ரூபாய் கூட நம்மளால எடுக்க முடியாது. அதுவும் நான் வந்து இதுக்காக அது ஒரு பொண்ணா இருக்கிறப்போ எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனைகள் தான். ஸோ நான் வந்து இதுக்காக எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்குறப்போ அதனால நிறைய நான் என்ன சொல்ல அதுக்கான நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்கு. ஸோ நான் பர்சனலாக வந்து பொதுவாக மொபைல் முன்னாடி பேசணும் யூடியூப்ல போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன் இதை நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் இந்த மாதிரி என்னோட வெயிட் மிஷின் ரிப்பேர் ஆகி வேற ஒன்று பழையது ஸோ ரிப்பேர் ஆகி நான் வந்து அந்த வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு எங்கிட்ட பட்ஜெட் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க சிஸ்டர் உங்களோட வெயிட் என்ன வெயிட்டை காட்டுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்போ வேற வழி இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சில பர்சனல் விஷயங்கள் இருக்குது. அதனால என்னால் நினச்ச நேரத்துக்கு காசு எடுத்து ஒரு வெயிட் மிஷின் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சில கமெண்ட்ஸ் அதை வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்த ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு 500 ரூபாய் எடுக்க முடியாதா பிஸ்னஸ் பண்ணுறீங்க யூடியூப்ல வீடியோஸ் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. யூடியூப்ல வந்து லாஸ்ட்டாக ஒரு 7 மந்த்துக்கு அப்புறமா எனக்கு சேலரி வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த ரீசெண்ட் டேஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நான் ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவுமே யூடியூப்புக்காக தான் வாங்கியிருக்கேன். அந்த ட்ரைபாட்ல தான் நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ட்ரைபாட் சரியா இல்லாமல் தான் நிறைய முறை வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் எல்லாம் எனக்கு போச்சு. ஸோ அதனால அந்த ட்ரைபாட்ல தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து யூடியூப்ல இருந்து சேலரி வர்றதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகலாம். அது எனக்கு தெரியலை. ஏன்னா இன்னும் நமக்கு வீடியோஸ் எப்படி வியூஸ் போகுது. ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் வீடியோஸ் நல்ல வியூஸ் போச்சு. அதனால எனக்கு சேலரி வந்துச்சு. இனிமேல் வந்து வீடியோஸ் எப்போ நமக்கு வியூஸ் போகும் $100 ஆனால் தான் அவங்க காசு போடுவாங்க. ஸோ நமக்கு எப்போ வியூஸ் போகும் எப்போ சேலரி வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கு அப்புறமா தான் என்னால் புதுசாக ஒன்று வாங்க முடியும். ஏன்னா இதுலேருந்து வர்ற காசு எடுத்தா எனக்கு இதுக்காக காசு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளோட பட்ஜெட் இருக்கு. நிறைய விஷயங்கள் ஓப்பனாக என்னால் மொபைல் முன்னாடி பேச முடியறது கிடையாது. நான் பேசுறதுக்கு விரும்புறதும் கிடையாது. என் ஃபேமிலி விஷயத்த வந்து யூடியூப் முன்னாடி கொண்டு வரதுக்கு நான் விரும்புறது கிடையாது. அதனால நான் சிம்பிளா சொல்லிடுறேன். பட்ஜெட் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா வாங்குறேன். இப்போதைக்கு இந்த மிஷின்ல வந்து இன்னைக்கு காலையில என்ன வெயிட் செக் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோல காட்டியிருக்கேன். அதை பாருங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஓட்ஸ் டயட் எப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓட்ஸ் டயட் பார்த்தீங்கன்னா நான் 3ஆம் தேதி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதாவது புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னைக்கு திங்கக்கிழமை 1ஆம் தேதி 2ஆம் தேதி நாளையிலேருந்து நான் ஓட்ஸ் டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு நான் மறுநாள் காலையில் உங்களுக்கு மறுநாள்லேருந்து புதன்கிழமையிலேருந்து காலையில சாயங்காலமாக எனக்கு எப்போ டைம் கிடைக்கிற அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஏன்னா ஏன் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தீங்க, ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருங்களா? அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அது எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு vlogல ஒரு ஹேர் ஸ்பா ஒன்று யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருந்தேன். அடுத்த நாள் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் அந்த ஹேர் ஸ்பா போட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ரொம்ப முடியலை, தலைவலி சளி வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு பக்கம் பெயினா இருக்கு அப்படின்னு எல்லாம் வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சளி வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி பிளட் வர ஆரம்பிச்சிச்சு மூக்குல இருந்து. லாஸ்ட்டாக ஒரு 3 days பிளட் வந்துட்டு இருக்கு. சளினால வர பிளட் தான். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட பிளட் வந்ததே கிடையாது. மூக்குல இருந்தோ எப்படி எனக்கு அந்த மாதிரி பிளட் வந்ததே கிடையாது. உண்மையா சொன்னா ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை. எனக்கு ரொம்ப பயம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கு. இன்னொன்று இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் கேன்சர் இருக்கு. கேன்சர் பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை. ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களுக்கு ரீசெண்ட் டேஸாக கேன்சர் வந்து அவங்க பட்டுட்டு இருக்க ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் கூட உட்காந்து அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதோட பாதிப்புகள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இருக்கு, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்கு. ஐயோ இப்படியெல்லாம் இருக்குமா, இந்த நோயோட பாதிப்பு எப்படி இருக்குமா, அதுக்கு பிளட் இப்படி வருமா இப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய
எனக்கு பெரிய பெரிய கேள்விகளுக்கான பதில் இல்லை. எனக்கு இப்போ நான் நேரே பார்த்துட்டு இருக்கேன். எங்கேயோ ஒருத்தங்களுக்கு கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, இறந்துட்டாங்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தங்க அப்படிங்கிறப்போ நம்மளால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த வலி வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலி எவ்வளோ பாதிச்சிருக்கு. அந்த கண்ணீர், அந்த வலி, அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவு ஒரு விஷயம் நான் வந்துட்டு இருக்கு. அது கூட வந்து திடீர்னு நமக்கு மூக்குலேருந்து பிளட் வருது, சளி கூட தான் பிளட் வருது. ஸோ பிளட் வருது அப்படிங்கிறப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கால் பண்ணி நான் கேட்டுட்டேன். அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க சிம்டம் எல்லாம் கேட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வலி இருக்கு, நான் அப்படி ஒரு பேக்கு போட்டேன், ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு அடுத்த நாள்லேருந்து இந்த மாதிரி சளி வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து எனக்கு இந்த மாதிரி பிளட் வருது அப்படிங்கிறப்போ எல்லா சிம்டமும் கேட்டுட்டு, உனக்கு அது அந்த அளவு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இந்த மாதிரி பேக்கெல்லாம் போடாத, நீ யூடியூப்ல போட்டிருப்பில்ல, நீ வந்து அது ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்லிடு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கூட சிலர் யூஸ் பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னோட டயட்ல கூட ஒவ்வொரு விஷயங்களையும் ஷேர் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி அவேர்னஸ் வீடியோ லோ கார்ப் டயட்ல நான் சந்திச்ச சில விஷயங்களை கூட நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். அது பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இந்த வீடியோ கூட நிறைய பேர் பார்க்கல. அதான் பிரச்சனை. எங்க அவேர்னஸ் அப்படின்னு நம்ம ஓப்பனா ஒரு விஷயத்துக்கு பேசுறப்போ பார்க்கவே மாட்டாங்க, ஷேர் பண்ணவே மாட்டாங்க. யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வந்தா வரட்டும், போனா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஏன்னா நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து பண்ணினேன், அந்த ஹேர் ஸ்பா. அந்த வீடியோல வந்து அவங்க 1 hour வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் 1 hour வெயிட் பண்ணிட்டு குளிச்சேன். அதுல சில தப்புகள் நான் பண்ணியிருக்கலாம். என்னன்னா, அந்த 1 hour வெயிட் பண்றப்போ நான் வீடு சுத்தம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ தலை வேர்த்திருக்குல்ல, இது என் ஃப்ரெண்டு சொன்னது. தலை வேர்த்திருக்குல்ல, இது ஸ்வெட் ஆகியிருக்கலாம். இன்னொன்று வந்து அதில் பாதாம் பிசின் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப கூலிங்கான ஒரு ப்ராடக்ட். அதை நீ போடுறப்போ உனக்கு வந்து இதாகிருக்கலாம், ரொம்ப உனக்கு ஆல்ரெடி சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறப்போ உனக்கு அது ரொம்ப பாதிப்பை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனிவே எதுவாக இருந்தாலும் அந்த பேக்ல இருந்து நான் போட்ட சில விஷயங்கள்னால தான் பாதிப்பு வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு உடனே குளிச்சிருந்தா இந்த அளவு பாதிப்பு இருந்திருக்காது. அதே மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கவோ இல்லை வீட்டு வேலை செய்யவோ கூடாது. பேக் போட்டுட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குளிச்சிருந்தால் இது வந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் ஏதாவது பேக்கு ஹேருக்கு அப்ளை பண்றீங்கன்னா 1 hour எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு 10-15 நிமிஷத்துல போய் குளிச்சுடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹேர் பேக் போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நான் உடனே குளிச்சுடுவேன். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள நான் போய் குளிச்சுடுவேன். வேலை எதுவும் பண்ண மாட்டேன். ஹேர் பேக் போட்டுட்டு உட்காந்துட்டு போய் ஒரு 10-15 நிமிஷத்துல போய் குளிச்சுடுவேன். எனக்கு அது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்பாங்க, சிஸ்டர் வெந்தயம் சேர்த்துருக்கீங்க, உங்களுக்கு நல்ல பாதிப்பு இருக்குமா, சளி வருமா, எனக்கு சைனஸ் இருக்கு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உச்சந்தலையில போட வேண்டாம். நானும் எந்த ஹேர் பேக்கும் உச்சந்தலையில போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் போட்டேன். ஸோ உச்சந்தலையில போட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க சுடுதண்ணீர் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அது எதுவும் நான் ஃபாலோ பண்ணலை. அன்னைக்கு இந்த ஹேர் பேக் போடுறப்போ நான் ஃபாலோ பண்ணல. என்ன இது பண்ணேன் எனக்கு தெரில. வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற அவசரம், என்ன அவசரத்துல பண்ணேன்னு எனக்கு தெரில. ஸோ ஏதோ ஒரு சில தவறுகள்னால ஒரு ஹேர் ஸ்பா போட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஏதாவது போடுறீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி அதில் சேர்த்துக்கிற பொருள் உங்களுக்கு ஏதாவது சளி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்கனால தான் உடனே நான் அடுத்த டயட்டுன்னு சொன்னேன்னா வச்சுக்கோங்களேன், என் வீட்டில் வந்து துரத்தே என்ன அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் கோபம். ஒரு ஹேர் ஸ்பா போட்டுட்டு லாஸ்ட்டுக்கு ஒரு அது எத்தனை நாள் இருக்கும், 4-5 நாள் இருக்கும்ல. அந்த 4-5 நாளா என் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பயந்து அப்படியே முள்படுக்க மேலே உட்காந்துருக்க மாதிரி மொத்த குடும்பமும் பயந்து அப்படி உட்காந்துட்டாங்க. திடீர்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு பயம் வரல. ஏன்னா பிளட் வரதெல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்தாங்க, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அப்படியே வந்துட்டே இருக்குதா, அதை பார்த்தோன்னு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நான் அது வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலைங்க. அந்த நேரம் உட்காந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்க முடியுமா? இப்போ சிலர் கேட்கல, நீங்கள் ஏன் அதை வீடியோ எடுக்கலை, நீங்கள் ஏன் அதை ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிளட் வந்துட்டு இருக்கு, என் புருஷத்தை கூப்பிட்டு நீங்கள் மொபைல் எடுத்துட்டாருங்க, ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அந்த மனநிலையில் நான் இருப்பேனா இல்லை வீட்டுக்காரர் இருப்பாரா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தைங்களே ரொம்ப பயந்துட்டாங்க. என்னடா அது அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டாங்க. நான் ஈஸ்டர் இதுக்கு போனேன் இல்லையா, நான் அந்த இதுக்கு போயிட்டு நாங்கள் துக்கவெள்ளி அன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ துக்கவெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே போயிட்டு நான் வர்றப்போதான் கார்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. அப்போவே வந்து குழந்தைங்க பயந்துட்டாங்க, ஏன் அம்மா அப்படி அப்படின்னு சின்ன பிள்ளைங்க பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அம்மா வீட்டில் விட்டுருந்தேன். வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஹஸ்பண்ட்கிட்ட எப்படி சொல்கிறேன், நமக்கு ஹாஸ்பிட்டல் போமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை தான் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கத்தான், இப்போ வேண்டாம் அப்படின்னு அவங்ககிட்டே சொல்லிட்டேன். இல்லை சரியாயிடும், சளிதான் அப்படின்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது அதிகமாக ஆரம்பிச்சுது. பிளட் வர்றது சளி கூட தான் வந்துச்சு. நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நம்ம உட்காந்துருப்போம், இந்த சளி வந்து நமக்கு விடல, அது கூட பிளட் அப்படியே விழுந்துட்டு இருக்கு. ரொம்ப பயந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், ஹாஸ்பிட்டல் போகவா என்ன ஏது அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு சில ரெமெடி சொன்னாங்க, டேப்லெட்டும் சொன்னாங்க. ஸோ டேப்லெட்டும் எடுத்துட்டு
டாக்டர்ஸ் தான். ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க தான். சும்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம சஜஷன் கேட்க முடியாது. ஒரு சில டேப்லெட் அவங்க எடுக்க சொன்னாங்க, சிம்டம் கேட்டாங்க. நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறமா டேப்லெட் சொன்னாங்க. அந்த டேப்லெட்டையும் எடுத்துட்டு அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆவி பிடிக்கிறது, சுடுதண்ணீர் குடிக்கிறது, இந்த மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு தலைக்கு குளிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ தலைக்கு குளிச்சுட்டு இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அடுத்த வீடியோவில், நாளையோட வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் 3ஆம் தேதியிலேருந்து நமக்கான ஓட்ஸ் டயட் வீடியோ வரும். இப்போதைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் பெயின் இருக்குது எனக்கு. இப்போ பெயின் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். குளிக்கிறப்போ அப்படி ஒரு பெயின் வந்துச்சு எனக்கு. இன்னைக்கு தலையில் தண்ணி ஊற்றுவோம்ல, பச்சை தண்ணியில் தான் குளித்தேன். ஸோ தண்ணி ஊற்றுறப்போ வந்து இந்த பக்கம்லாம் அப்படியே பெயின் வந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் தான் எனக்கு பெயினும், இந்த இடத்துல வலி. அதுக்கப்புறம் வந்து தண்ணி மாதிரி இந்த பக்கம் மூக்குலேருந்து அப்படியே கொட்டிகிட்டே இருந்துச்சு. சளி கொட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் பிளட் வந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுக்கு உனக்கு. நீங்கள் வந்து ஆல்ரெடி சளி இருந்துச்சு, சளி குணமாக்கி அப்படியே கொஞ்சம் நல்லா பெட்டராகி வந்ததுக்கப்புறமா தான் இந்த பேக்கை நம்ம போட்டோம். ஸோ அதனால் அது ஃபுல்லாக சரியாயிருக்காது. அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்குள்ளே இதுவும் வந்த உடனே உனக்கு ஃபுல்லாக அந்த சைடு மூக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். அதனால வந்திருக்கும். பயப்பட வேண்டாம். நீ நாங்கள் சொல்லியிருக்க விஷயங்களாம் பண்ணு. ஒரு 2-3 நாளில் சரியாயிடும். சரி ஆகலை அப்படின்னா நம்ம வந்து எம்ஆர்ஐ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம். எதுவும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனவே நீங்கள் ஏதாவது பேக் போடுறீங்கன்னா, எனக்கு இந்த பேக் போட்டதுக்கு அப்புறமா இந்த பெயினும் இந்த சளியும் வந்தனால நான் சொல்கிறேன். ஏதாவது நீங்கள் போடுறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சுட்டு, தப்பு கிடையாது, போடுறது தப்பு கிடையாது. உச்சந்தலையில் போட வேண்டாம். சைடு அந்த ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க, கீழே முடியலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் உட்கார வேண்டாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் முடிச்சதுக்கப்புறமா சுடுதண்ணீர் குடிங்க, முடிஞ்சால் ஆவி பிடிங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் இப்போ அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில், நாளையோட வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன், எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற சின்ன ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கூட வந்து என்ன சொல்ல, ஓட்ஸ் டயட் பற்றியெல்லாம் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓட்ஸ் டயட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் 3ஆம் தேதி முதல். அதுக்கான வீடியோஸ் வரும். ஸோ அது கண்டிப்பாக வரும். ஓகேவா? 3ஆம் தேதி முதல் ஓட்ஸ் டயட்டுக்கான வீடியோ வரும். வெயிட்டு இன்னைக்கு காலையில் என்ன வெயிட் இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. காலையில் எழும்பி என்னோடய வெயிட்டு செக் பண்ணியிருந்தேன். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 77.150 இருக்கேன். எனக்கு என்னமோ இதுதான் உண்மையான வெயிட் மாதிரி இருக்குது. ஏன்னா என்னை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியல என்னால் எது கரெக்டான வெயிட்டுன்னு சொல்கிறதுக்கு. ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் நானும் அவரும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம், நானும் ஹஸ்பண்டும். ஸோ நாங்கள் 2 பேருக்கும் காஃபி போட்டிருக்கோம். எனக்கு சுகர் இல்லாமல் ஒரு கப்பும், அவருக்கு வந்து சுகர் போட்டு ஒரு கப்பும் எடுத்திருந்தேன். நாய்க்குட்டி இருக்குது இல்லையா, அதுக்காக வந்து நான் இது ஒரு முட்டை மட்டும் சும்மா லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கிறேன். உப்பு மிளகு எதுவும் போடாமல் ஸ்க்ராம்பிள் டேக்கு மட்டும் ஒன்று செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ அவளுக்கு வந்து பொதுவாக டீ தான் கொடுப்பேன் காலையில். அந்த டீ சோறு எதுவும் சாப்பிட மாட்டாள், காலையில் டீ தான் கொடுப்பேன். ஸோ அந்த டீ வந்து இல்லாத நாள், பால் இல்லாத நாள் அப்படி இந்த மாதிரி நாங்கள் காஃபி போட்டுட்போம். அவளுக்கு வந்து இந்த மாதிரி முட்டையை மட்டும் ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்துடுவேன். ஒரு முட்டை போதும். அவள் வந்து குட்டி வயர் தான் அவளுக்கு, அவ்வளோதான் சாப்பிட்றா. அப்புறமா தோசை மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதில் வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டும் 2 தோசை சுட்டுக்கிறேன். கூட வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வைக்கிறேன். இன்றைக்கி ஈஸ்டர் டே தான், ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாமே சமையல் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் தான் இருந்துச்சு. காலையில் நல்லா தலைவலி, அந்த பக்கம் பெயின் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. தலை சுற்றலெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. அதனால் ரொம்ப சிம்பிளாக போதும்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. நானும் ஓகே சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஈஸ்டர் அன்னைக்கு ஹோட்டல் வரைக்கும் போகண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அவங்களுக்கு மட்டும் ஒரு முட்டை தோசை போட்டிருந்தேன். மற்றபடி டோட்டலாக 2 தோசை, அவங்க அவ்வளோதான் சாப்பிடுவாங்க, 2 தோசை. சமையல் இருக்கிறதுல ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு மட்டும் சமைக்கிறது தான். ஸோ அவங்களுக்கு மட்டும் சமைச்சிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ஜீரகம் போட்டு கூடவே மிளகாய் தூளும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருந்தேன். சிம்பிளான ஒரு தேங்காய் சம்மந்தி, எங்கள் ஊர் சம்மந்தி இது. நாங்கள் இதில் பொட்டுக்கடலையெல்லாம் போட மாட்டோம். நீங்கள் தேவைப்பட்டால் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போது மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு, இது வந்து கொதிக்கக்கூடாது. சைடில் வந்து அப்படியே சூடாகி பொங்கி வரப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி அப்புறம் ரசம் இது எல்லாமே கொதிக்கக்கூடாது. சைடில் இந்த மாதிரி லைட்டாக நுரைச்சி பொங்கி வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
ஸோ அவ்வளோதான். இன்னொரு விஷயம், இந்த மண் சட்டியில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கொதிச்சு அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும், அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ அவங்களுக்காக 2 தோசையும் சம்மந்தியும் வச்சு எடுத்திருக்கேன். அதாவது தேங்காய் சட்னி தான் சம்மந்தின்னு சொல்கிறேன். எனக்காக பப்பாயா எடுத்துருந்தேன் காலைக்கு. அப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் வந்து மதியத்துக்குள்ளே ஒரு குழம்பு ரெடி பண்ணுறேன். வெறுங்கறின்னு சொல்லுவோம். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், ஜீரகம், தேங்காய், புளி, மிளகாய்த்தூள் இவ்வளவும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரகரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா அது வந்து வெறுங்கறிக்கான குழம்பு. சும்மா அதை அரைச்சி வச்சுட்டு இந்த பக்கம் அதுக்கு தாளிக்கிறதுக்காக மண் சட்டியில் கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் நல்லா ஊற்றி தாளித்து வச்சுட்டு அதில் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத சேர்த்து அதே மாதிரி தான் பொங்கவோ அந்த மாதிரி கொதிக்கவோ கூடாது. லைட்டாக சைடு மட்டும் பொங்கி வரணும், மற்றபடி கொதிக்கக்கூடாது. அந்த பக்கம் சிக்கன் கிரேவிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மண் சட்டி அடுப்பில் வச்சு அதுலேயும் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன் அந்த பக்கம். இந்த பக்கம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தேன். இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன் சிக்கன் குழம்புக்கு. இப்போது வெறுங்கறி ரெடி ஆகிடுச்சு. சைடு இந்த மாதிரி பொங்கி வர்றப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது அந்த சட்டியை மட்டும் நான் மாற்றி வச்சுட்டேன் அடுப்பை. இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மசாலா இங்கே வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே வந்து நம்ம ஒரு நான்ஸ்டிக் கடாயிலெல்லாம் செஞ்சோம் அப்படின்னால இரும்பு சட்டியில் செஞ்சாலும் ஓகே தான், தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஆனால் நம்ம மண் சட்டியில் செஞ்சோன்னா கொஞ்சமாவது தண்ணி சேர்த்துக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ மறுபடியும் அடுப்பை மாற்றி வச்சுட்டு அந்த பக்கம் அது வேகட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிக்கிறதுக்கு போட்ட இல்லையா எண்ணெய், அதில் ஃபஸ்ட்டு வந்து அப்பளத்தை பொரித்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தா சிக்கனை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்பளத்தை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்பளம் எல்லாம் வச்சு திருப்தியாக சோறு சாப்பிட்டு அந்த மாதிரி ரொம்ப நாளான மாதிரி ஒரு ஃபீல். அதனால் சரி இன்றைக்கி வந்து அப்பளம் எல்லாம் பொரித்து வச்சு சாப்பிட்லாம். ஆனால் 2 பேருக்காக தான் சமைச்சிட்ருக்கேன் மதியத்துக்கு. காலையில் டிஃபன் அவங்களுக்கு மட்டும் செஞ்சுருந்தேன். மதியத்துக்கு லஞ்சு பார்த்திங்கன்னா 2 பேருக்காக தான் சமைச்சிட்ருக்கேன். என்னமோ எனக்கு உடம்பு சரியில்லாதனால வீட்டில் வந்து எல்லாருமே என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி மூட் அவுட்டாகவே இருந்தாங்க. ஸோ அதனால் பெருசாக வந்து ஸ்வீட் எல்லாம் பண்ணணும், ஈஸ்டர் வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஆசையும் இல்லை எல்லாருக்கும். இன்னொன்று மாத கடைசி வேறு. ஸோ எல்லாம் சேர்த்தாப்புல வந்ததுனால கொஞ்சம் டல்லாக தான் போச்சு இந்த முறை என்னோடய ஈஸ்டர் கொண்டாட்டம். பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டோம். எல்லா பண்டிகையும் அந்த மாதிரி தான், முடிஞ்ச அளவு சிம்பிளாக எப்படி பண்ண முடியுமோ அதே மாதிரி தான். நார்மலாக ஒரு நாள் வர்ற மாதிரி தான் எங்களுக்கு வந்து போகும். சரி குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, அவ்வளோதான். சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வேக வச்ச முட்டை, அப்புறம் குழம்பு, கூட்டு எல்லாம் வச்சுட்டு அப்புறம் கூட அப்பளவும் வச்சு திருப்தியாக இன்றைக்கி ஒரு நேரம் சோறு சாப்பிட்ருந்தேன் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் போல் சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் இருந்து ஹஸ்பண்ட்கிட்ட ரொம்ப நாளாக பொலியூர் பீச் போக கேட்டிருந்தேன். பக்கத்தில் தான் இருக்குது. அப்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, இன்றைக்கி வா பொலியூர் உன்னை கூப்பிட்டு போகிறேன், நீ ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க இல்லையா அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாங்க. எதுக்குடா கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வியூ எல்லாம் செம்மையாக இருக்கும். ஏன்னா அது கேரளாவில் தான் ஆரம்பிக்கும். நமக்கு எங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் கேரளா ஸ்டார்ட் ஆகும். 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் கேரளா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கேரளாவிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிறப்போ பொலியூர் பீச் வரும். சைடு ஃபுல்லாக பீச்சாகவே இருக்கும். நம்ம போகிறப்போ வியூ நல்லா இருக்கும். ஓகே நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மொபைலில் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பீச்சு பக்கம் போகிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சாயங்காலம் ஆகிறப்போ அவங்க வந்து வாக்கிங் போகிறது, எல்லோரும் வீட்டிலேருந்து வெளியே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி யாரும் வெளியெல்லாம் உட்காந்து பேசுகிறது கிடையாது. இது அவங்களோட சிமித்தேரினா அந்த கல்லறை தோட்டம் இருக்குது இல்லையா அது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்துக்கு அது மட்டுமே அழகாக இருந்துச்சு. கல்லறை தோட்டமே அழகாக இருந்துச்சுங்க. ஸோ அப்படி இருந்துச்சு.
இந்த இடத்துலேருந்து நம்ம பீச் பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நமக்கு புளியூர் வந்துடும். என்ன சொன்னாங்கன்னா பீச் தண்ணி உள்ளே ஏறி இருக்குது, தண்ணி வந்திருக்கு, அதனால் அந்த பாதையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, போக முடியாது அப்படின்ட்டு. பாலம் வழியாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போது மெயினில் போய் பாலம் வழியாக போகலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து பாலம் வழியாக கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா அங்கேயுமே தண்ணி ஏறி இருக்குது, உள்ளே போக முடியாது, பீச் அன்னைக்கு போக முடியாதுன்னு சொல்லி நம்மளை திருப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு புளியூர் போகணுன்னு கேட்டு புளியூர் போய் பீச்சை பார்க்க முடியாமே திரும்பி வந்திருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்மளோட ஈஸ்டர் வந்து கொஞ்சம் போரிங்காக முடிஞ்சிச்சு. நல்லா சாப்பிட்ருந்தேன் இன்றைக்கி. லஞ்சு வந்து நான் காலையில் என்ன நினச்சேன்னா இன்றைக்கி ஓகே நம்ம ஓரளவு டயட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ட்டு லஞ்சு வரைக்கும் ஓரளவு அப்படியே போயிடுச்சு. லஞ்சில் வந்து அப்பளம் சாப்பிட்டது அது எல்லாமே கொஞ்சம் டயட்டில் பண்ண தப்பு தான். ஓகே நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அடுத்த நாள் டின்னரையும் அப்போ நைட்டு சாப்பிட்ருந்தேன். அம்மா சோறு கொடுத்து விட்ருந்தாங்க. அம்மா சமைச்சு கொடுத்து விட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வைக்கிற மீன் குழம்பு பொரியலெல்லாம் வச்சு கொடுத்து விட்ருந்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஸோ அதை சாப்பிட்லாம் அப்படின்னா அதை கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். அப்படி என்னோடய டயட் வந்து கோவிந்தா தான். ஸோ டயட் ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நிப்பாட்டின மாதிரி ஒரு ஃபீல். பார்த்தீங்களா தண்ணி ஏறி இருக்குது. இந்த தண்ணியில் நாங்கள் அடுத்து திரும்பி வீட்டுக்கே வந்துட்டோம். அந்த பக்கத்தில் தண்ணி ஏறி இருக்குது, இந்த இதுக்கு மேலே போக முடியாது, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திரும்பி என்ன வீட்டுக்கே வந்துட்டோம், அவ்வளவுதான். ஸோ இதான் நம்மளோட ஈஸ்டர் vlog. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களையும் பகிருங்க, அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.